ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கல்கி படம் போயிருந்தேன். கல்கி படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்னா, தோசை வெந்த மாதிரியும் இருந்துச்சு, வேகாத மாதிரியும் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. பயங்கர மொக்கை, தாங்கவே முடியல. ஒரு ½ கண்டிப்பாக கட் பண்ணியிருக்கணும், ஆனால் கட் பண்ணாமல் விட்டாங்க, ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அமிதாப் பச்சன் சார் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவருடைய அசுத்தமா கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட கட் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு பிரபாஸுடைய இன்ட்ரோ, சாமி, எவ்வளோ மொக்கையாக ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ மொக்கையான ஒரு இன்ட்ரோ. அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பயங்கர ரொம்ப ட்ராக்கு. இந்த ஆடியோடே பயங்கர ட்ராக்னா பார்த்துக்கோங்களேன், அப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கமல் சாருடைய இன்ட்ரோ, ஒரு டியூப்பெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கர கொடூரமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன் அவர், அவரை போய் இப்படிலாம் டியூப்பெல்லாம் வச்சு இவ்வளோ மொக்கையாக கட்ட முடியுமோ அவ்வளோ மொக்கையாக கட்டியிருந்தாங்க. ஏதோ அவருடைய டைலாக் டெலிவரி, அவருடைய மேனலிசத்தால் அந்த கேரக்டரை அவ்வளோ மொக்கையாக காட்டின கேரக்டரை அவ்வளோ சூப்பராக ஆக்கி விட்டார். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான அவருடைய இன்ட்ரோவாக ஆக்கிட்டார் அவர். ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கிரெடிட் அவருக்கு தான் போகும். அப்புறம் தீபிகா பட்கோனியுடைய இன்ட்ரொடக்ஷன். அவங்களுக்கு என்ன ரோல்னா, அந்த லேபில் இருக்குள்ள எலி, அந்த ரோல் தான் அவங்களுக்கு. அதாவது கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு சீரம் எடுப்பாங்க. அந்த சீரம் எடுத்து அந்த சீரமை வந்து சுப்பீரியான கமலுக்கு கொடுப்பாங்க. அவர் அந்த இதை வச்சுட்டு பவர் ஆவார். ஓகேவா? இதுதான் அந்த உடைய எலியுடைய ரோலை தான் தீபிகா பட்கோனி அந்த லேப்லேருந்து எப்படியோ தீபிகா பட்கோனி தப்பிச்சு போகிறாங்க. எப்படி தப்பிச்சு போகிறாங்கன்னா, அந்த கிருஷ்ணர் வந்து அந்த இதில் எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரி ஒரு சீன். என்ன, கடலுக்கு பதிலாக இதில் தீ, அந்த தீயில் அப்படியே நடந்து அவங்க தப்பிச்சு போகிறாங்க. இதுதான் இன்ட்ரோலுடைய சீன். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அந்த ரிபல் குரூப்னு ஒன்று இருப்பாங்க. அவங்க வந்து தீபிகா பட்கோனியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக அப்படியே போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த தீபிகா பட்கோனி யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்காக பிரபாஸ் போகிறாரு. அப்போ தான் அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் சண்டை நடக்குது. ஒரு டீசெண்டான ஃபைட்டுங்க. அதுக்கப்புறம் பிரபாஸுடைய உள்ளடி வேலையால், ஒரு கோல்மால் வேலையால் ரிபலுடைய இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் எப்படியோ அசோத்தமாவை பிடிச்சிடுறாங்க. அசோத்தமாவை பிடிச்ச உடனே யார், நம்ம வந்து பிரபாஸ் வந்து கர்ணனா மாதிரி அந்த ஃபஸ்ட் பார்ட்டுடைய வில்லனை கொண்டுட்டு திரும்பியும் பழையபடி கெட்டவன் ஆகிட்டு தீபிகா பண்ணியை தூக்கிட்டு போயிட்டார். அப்போ தான் கிளைமேக்ஸில் கமல் சார் வந்து செம்ம. படத்தில் கமல் சார் டியூப் போட்டு ரொம்ப பாவமாக இருப்பார். கமல் சாரை போய் இப்படி ஆக்கிட்டாங்களே, நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே அந்த கமல் சார் டியூப்பெல்லாம் போட்டு பாவமாக இருந்தார்ல, அதோட பாவமான நிலைமை நமக்கு இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் படம் எப்படி இருந்துச்சுன்னா, அதான் சொன்ன மாதிரி தோசை வெந்துச்சா வேகலையான்னு தெரியல. நீங்களே சொல்லுங்கள்.